ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது 18/3/2024 முதல் 24/3/2024 வரை உள்ளான ஒரு வார காலத்திற்கான ராசி பலன். அது சிம்ம ராசிக்கு. உங்களுடைய தன லாபாதிபதி புதன் 8ல் நீச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அதாவது வார இறுதியில் சில டாக்குமெண்ட் சிக்கல்கள், அரசு வழி உதவிகள், இதிலிருந்து சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போது உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய ஆறுதல் என்னென்னா, குருவுடைய பொசிஷன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அவருடைய பலத்தினால பல கஷ்டத்தையும் நீங்கள் சமாளிச்சுன்னு வரீங்க. பீட் யுவர் ஃபேமிலி ஆர் யுவர் ஜாப் வைஸ், அந்த மாதிரி உங்களுடைய ஒர்க்கு எல்லாத்துலேயுமே, உங்களுடைய தொழிலாகட்டும் எல்லாத்துலேயுமே என்ன உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் அதை குருபலத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. இப்போ பொதுவாக கணவர் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் வேலை செய்கிறவங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு இடத்துல இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற நிலைமை இனி மாதிரி எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இன்னொரு ஃபியூ டேஸ்லேயோ இந்த மந்த் உங்கள் கையில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஃபேமிலியும் ஒரே இடத்துல எல்லாருமா சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை உருவாகும். மற்றபடி மனைவியோட உடல்நலத்தில் சிறிது கவனம் தேவை. அவங்களுக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் வரலாம். அவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷரில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷனோ, வேறு ஏதாவது அந்த ரத்த ஓட்டம் சரியாக இல்லாத மாதிரியோ, இந்த வெரிகோஸ் வெயின் அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸஸை கொடுக்கலாம். அதுக்கு ஒரு ப்ராப்பரான மெடிக்கேஷன் எடுத்துக்கக்கூடிய ஒரு காரியங்கள் உருவாகும். ஸோ வார இறுதியில் சந்திரன் உங்களுடைய தனஸ்தானத்தில் நுழையிறார். இப்போ உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கவலைகள் அந்த மாதிரி இருக்கும். அது சரி செய்கிறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. மற்றபடி நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆராதனை அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணினீங்கனாலே இந்த சமயம் உங்களுக்கு நல்லதொரு மனோபலம் கிடைக்கும். எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வெளியில் வரக்கூடிய ஒரு மனோதைரியத்தை அது கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு சனி ஒரு சரியான இடத்துல இல்லை. அவர் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவரும் கிடையாது. அதனால் அதுதான் உங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுக்கறது. இப்போது அதை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ ஆராதனை மூலமாக குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனத்தை கொடுக்கும்.